அடிக்கனா தூக்கி எடுத்துட்டு போகலாம். அந்த காலத்தில் அடிக்கனா போய் சந்தையில் போய் விலைக்கு வந்துடலாம். விலைக்கு வாங்கிட்டு வந்து காலில் தூக்கிடுவாங்க, ஓட்டை போட்டுருவாங்க. அதுக்கிட்டே இந்த கம்மல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஓட்டை போட்டு இதில் வந்து ஓட்டை போட்டு இரும்பு ஏதோ ஒன்று வளைய மாதிரி போட்டுருக்கோம். எத்தனை வருஷத்துக்கு இருக்கிறவங்க அதுக்கு கணக்கு இருக்குது. அத்தனை வளையம் போட்டுருக்கோம். அந்த வளையம் போட்டு அவங்க அவங்களுக்கு அடிமை 39 யார் 39 சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாவொன்றை குறித்தும் என் ஆண்டவர் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள்ளே போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, அப்படிப்பட்ட ஒரு விபச்சாரத்துக்கு விலகி போகணும்னா எல்லா காரியங்களும் விலகி போனதும் அவங்க அப்பா அப்படி வளர்த்துருக்கிறாரு. யோசிப்பாங்க, நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். இந்த காலத்து பேர் சொன்னால் கேட்காது. நம்மளுடைய கடமை மேல் இருந்த கடமை பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். எனக்கு முடியலை, என் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டுவோம்ல, நம்ம எப்படி நம்ம மேலே அப்படி வர முடியும்? அதுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க. பிள்ளை இல்லாத மனைவி இருக்காங்க, எனக்கெல்லாம் பிள்ளை இல்லை. சரி, அப்போ ஏன்னா வளர்க்க முடியாது எனக்கு பிள்ளை இருக்காங்க இருக்காரு. சரி, அப்போ வளர்க்க முடியுதுன்னு பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகளை வந்து ஆண்டவர்கள் பார்த்துக்கிறாருன்னா நீங்கள் இருக்கு. ஏழையோட பிள்ளைகள் என்ன செய்கிறாரு? அது கட்டுக்குள்ள வைக்க முடியல. சாமியார் இருக்கிறது இருக்கார், அவனோட பிள்ளைங்க ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியல. ஆனால் அவர் கரெக்டாக ஓடி முடிச்சுட்டார். அப்போ நான் ஓடி முடிச்சுடுவேன், என் பிள்ளைகளை என்னால் நான் ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்கிறேன். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யணும். பார்க்குறேன் அப்படின்னா